ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துங்க. ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவில் நம்ம EEM ஸ்கிரிப்ட் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். பட் அது கடைசியாக ஒர்க் ஆகலை. டைம் முடிஞ்சு போனனால இதை அடுத்த வீடியோவாக போடுறேன். இப்போ நம்ம ஏன் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் 1 இது டவுனில் இருக்குது. இது அப்பானா நமக்கு வந்து என்ன ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும்னா நோ ஷட். இது அப்பானா ஈவென்ட் மேனேஜர் CRON செக்ஷன் ஈவென்ட் மேனேஜர் நமக்கு அந்த இன்டர்ஃபேஸை ஷட் பண்ணணும். ஆனால் அது போன வீடியோவில் ஒர்க் ஆகலை. இப்போ நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அப்பானா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா இது அப்பாச்சுன்னா இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். எனேபிள் கரெக்ட் கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. கான்ஃபிக் மீட் போயிடுச்சு. அதுக்கு அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா சீரியல் 0/0 அப்படின்னு இருக்கு. அப்படி ஒரு கமெண்ட் கிடையவே கிடையாது. இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0ன்னு கொடுக்கணும். அது நம்ம பண்ண தப்பு. இப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ண போகிறோம். அதே போல் போன வீடியோவில் டைம் இல்லாதனால ஐபி அட்ரஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணி இந்த கமெண்ட் கொடுக்கல. இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஈவென்ட் மேனேஜர் applet, ஓகேங்களா? அதோட நேம் என்ன FA/app கொடுத்துருங்க. இந்த கமாண்டை வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம். என்ன கரெக்ஷன் பண்ண போகிறோம்னா இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0ன்னு கரெக்ஷன் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0 ஃபைன். அதுக்கப்புறம் என்னென்னா 4th கமாண்ட் இதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை 5th கொடுக்க போகிறோம். நம்ம நோ ஆக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்த ஆக்ஷன் 4.0 CLI கமாண்ட் நோ ஐபி அட்ரஸ். இன்டர்ஃபேஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நோ ஐபி அட்ரஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் 5 ஷட்டாக கொடுக்க போகிறோம். ஃபைன். இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் முடிஞ்சு. இப்போ ட்ராக் நமக்கு ரீச்சபிலிட்டி அப்பாக இருந்தால் என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த இது பட் நம்ம வந்து அதை முன்னாடியே பண்ணிட்டோம். எக்ஸிக்யூட் ஆகி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. 1 டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. தப்பு. அவ்வளோதான் ஸ்கிரிப்ட் முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து ஷட் பண்ணி ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 ஷட். இப்போ ஷட் பண்ணால் டவுன் ஆனால் என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணணும், இன்டர்ஃபேஸை ஷட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகி தான் இருக்குது. ஓகேங்களா? திருப்பி எக்ஸிக்யூட் ஆனாலும் நமக்கு தெரியாது. நீங்கள் என்ன அதை நம்ம பார்த்துக்கலாம். டெபுக் ஆக்ஷன் debug event manager all show track 60 செகண்ட் நம்ம கொடுத்துருப்போம். இன்னும் 47 செகண்ட் இருக்கு. அது இங்கே பாருங்களேன். பாலிசி ஸ்ட்ரிங் applet கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அது காமிக்கிது. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து ஷோ ட்ராக் கமாண்டில் இன்னும் 23 செகண்ட் இருக்குது. 23 செகண்ட் முடிஞ்சோடனே டவுன் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் ஆகும். என்ன கமாண்ட் டவுன் ஆனால் என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ அந்த கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்னும் எத்தனை செகண்ட் இருக்குது? இன்னும் 8 செகண்ட் இருக்குது. இன்னும் 1 செகண்ட். ஓகே, டவுன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. பார்த்தீங்களா? R1 எனேபிள் மோட் என்ட்ரு ஆயிருக்கு. கான்ஃபிக் டி என்ட்ரு ஆயிருக்கு. இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0 ஆயிருக்கு. ஐபி அட்ரஸ் ரீகான்ஃபிகர் பண்ணியிருக்கு. நோ ஷட். இப்போ இது ட்ராக் அப். லாஸ்ட் டைம் நமக்கு ட்ராக் அப் ஆனால் அந்த செகண்ட் கமாண்ட் அப் கொடுக்கல. கரெக்டுங்களா? இப்போ இது டவுன் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்டர்ஃபேஸ் அப் ஆனதுக்கப்புறம்.
interface fast ethernet 0/0 shut. So track 60 செகண்ட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ தான் அந்த 60 செகண்ட் இருக்குது. இந்த 60 செகண்ட் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அந்த இதுக்கு போகும். பாருங்க, ரீச்சபிலிட்டி இஸ் டவுன். இன்னும் அது அப் ஆகலை. ரீச்சபிலிட்டி இன்னும் டவுனில் தான் இருக்குது. 22 செகண்ட்ஸ். இன்னும் டைம் அவுட் தான் வருது. 68.1.2. கரெக்டான இன்டர்ஃபேஸ் தான் இது பண்ணியிருக்கோமா ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். ஏன்னா 120 கொடுத்தோன்னே அது வந்திருக்கணும். ஸோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் இன்னும் நம்ம அன்ஷட் பண்ணவே இல்லை. சார் நம்ம ஷட் கமெண்ட் கொடுத்துட்டோம் போல இருக்கு. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 நோ ஷட். இப்போ அப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஸோ ட்ராக் கொடுங்க. 2:11 செகண்டில் இப்போ ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். கரெக்டாக 60 செகண்ட்ஸ் வந்தோடனே இது அப் ஆகிடும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். 60 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 60 செகண்ட் வந்தோடனே உங்களுக்கு இது அப் ஆகும். அப் ஆனதுக்கப்புறம் அந்த EEM ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டிலேட் அப் இன்னும் ஒரு 48 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணும் பிஃபோர் டிக்ளரிங் திஸ் ரீச்சபிலிட்டி இஸ் அப். ஓகேங்களா? 34 செகண்ட்ஸ் இருக்கு. இன்னும் 21 செகண்ட் இருக்கு. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி சஜஷன் கொடுக்கணும்னு தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? 21 செகண்ட் டைம் இருக்குது. அதனால் வழக்கமாக சொல்கிற லாஸ்ட்டு சொல்கிற மெசேஜை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா? 1 செகண்ட் தான் இருக்குது. அப். இப்போ ரீச்சபிலிட்டி அப் ஆயிடுச்சு. ரீச்சபிலிட்டி அப் ஆனால் நமக்கு என்ன ஸ்கிரிப்ட் இது பண்ணணும்? சீரியல்ஸ் 0/0 வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன் ஆகணும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் ரிமூவ் ஆகணும். இப்போ நீங்கள் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் போய் கொடுத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. இது அப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது உங்களோட நெட்வொர்க் டிசைன் பொறுத்து நீங்கள் ஸ்கிரிப்டை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சீரியல் இன்டர்ஃபேஸ் ஒரு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டை வச்சு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் டவுன் ஆச்சுன்னா டிராஃபிக் ஃபுல்லாக சீரியல் போகணும் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சீரியல் இன்டர்ஃபேஸில் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதெல்லாம் 2 Mbps கனெக்ஷன் தான். நீங்கள் வந்து சில இடத்துல வந்து ஒரு ஐஎஸ்பி சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து 1 GB எடுத்திருப்பீங்க, 100 Mbps எடுத்திருப்பீங்க, இன்னொன்று வந்து 10 Mbps எடுத்திருப்பீங்க. ரெண்டுமே ஒரே ப்ரோட்டோகால் இருந்துச்சுன்னா ரூட் லூப்பிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒன்றை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று டவுன் ஆனால் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் போய் நீங்கள் மேனுவலாக அது டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த ரவுட்டர் ரீச்சபிலிட்டியே போயிடும். அப்போ நீங்கள் போய் அந்த ரவுட்டரில் கான்ஃபிகரேஷன் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சினாரியோக்கு இந்த கமெண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்கிடெக்ட் டிசைன் படி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் EEMEmbedded பேண்ட்வித் லிங்க் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு சப்போஸ் அது டவுன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கான்ஃபிகரேஷன் 10 Mbps இல்லை 5 Mbps என்ன பேண்ட்வித் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இன்டர்ஃபேஸில் இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அன்செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப் ஆகிடும். உங்களுக்கு வந்து எந்த இன்ட்ரப்ஷனும் இருக்காது. அதே போல் அது அப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதை நீங்கள் டவுன் பண்ணணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கு அந்த லூப்பிங் நடக்கும், யூஸ் இல்லாமல் போயிடும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கிரிப்ட் கமெண்ட். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வேணும், உங்களோட என்வரான்மெண்ட்டுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் தேவைப்படுது, இதில் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம். நான் IPSLE வச்சு தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் தேவைப்படுதோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என் டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை பற்றி நான் ஒரு GNS3 லேப்பில் வீடியோ போட்டு நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் அந்த ட்ரபிள் ஷூட்டிங் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போட்ட வீடியோ தான். மறக்காமல் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் கான்ஃபிகரேஷன் எதுவும் பண்ணல.
முன்னாடி இருக்க வீடியோவில் தான் ஐபிஎஸ்எல்ஏ ட்ராக் பண்ணுறது, ரீச்சபிலிட்டி அது எல்லாமே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. ஓகேங்களா? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.